ஆனா இப்ப பீகார்ல நடக்கிற எஸ்ஐஆருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆருக்கும் வித்தியாசம் இருக்கு. பீகார்ல எதிர்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு என்ன, அங்க ஆளுங்கட்சியும் அவங்கதான், தேர்தல் கமிஷன் மேல குற்றச்சாட்டுகள், ஒன்றிய அரசும் அவங்கதான். மூன்று பேரும் சேர்ந்து ஒரு மேல குற்றச்சாட்டு ஒன்னா சேர்ந்துகிட்டு கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் டெலிட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டில் வித்தியாசம் ஒண்ணு இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஒன்றிய அரசு வேற, அதாவது திமுக ஒன்றிய அரசு இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க, தேர்தல் கமிஷன்ல முறையிடுறாங்க. ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? திமுக கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்கதான் இன்னைக்கு முதலமைச்சர். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண 68,000 பேருக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும், அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக காரங்கிட்ட இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றாங்க, பிஎல்ஓ உறுப்பினர்களோட சேர்ந்து, ஏன்னா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அரசு ஊழியர்கள், ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும், ஒரு குறைந்தபட்ச ஊழியர், இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டத்துல எந்த வேலையும் செய்யல, அவங்களுக்கு எந்த பணி செய்யல, ஒட்டுமொத்த அரசு ஊழியர் நேத்து கூட அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க, கடுமையா எதிர்ப்பு தெரிவிட்டு இருக்காங்க. ஆனா இந்த திமுக என்ன செய்யுது அப்படின்னா, இந்த 68,000 பேரோட சில பேர், அதாவது ஒரு பூத்துல 350 குடும்பம் இருக்குன்னா, இந்த கிளைக்கழகத்தில் இருக்கவங்களும், வார்டுல இருக்கவங்களும், இந்த பிஎல் இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு, இது நான் ஒரே ஒரு கோரிக்கை, ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இது அடித்தள்ளணும். இது ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்லை, எல்லாரும் அடித்தள்ளணும். ஏன்னா இதுல திமுக செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். பிஎல்ஓவாக திமுக மாறி இருக்கு இப்ப. ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, நீ சும்மா இருக்குமா, நீ ஏன் போறீங்க, இந்த 200 வீட்டுக்கு நாங்க போய்கிறோம், இந்த 50 வீட்டுக்கு நாங்க போய்கிறோம்னா, ஒரு பிஎல்ஓ இந்த 10 வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன வேலிடிட்டி இருக்கு? இதுதான் நான் பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன், மக்கள் கிட்ட இது கொண்டு போகணும். 350 குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பூத்லையும் போடக்கூடிய போயிட்டாங்கன்னு காண்கிறதுக்கான என்ன வெரிஃபிகேஷன் எலெக்ஷன் கமிஷனால கொடுக்க முடியும்? அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவை தான் எலெக்ஷன் கமிஷன் நம்புறாங்க. அப்பதான் நம்ம சொல்றோம் திமுக ஏன் இங்க உள்ள வருது அப்படின்னா, இதுதான் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம மக்கள் சொன்னாங்க பாருங்க, இறந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ பிஎல்ஓங்கிறது எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும். பிஎல்ஓங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களை யார் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க? இங்க இருக்கக்கூடிய திமுக கிளை, ஒன்றியம், எம்எல்ஏ, எம்பிசி. இதுக்குதான் 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாரு, நாங்க வீடு வீடு செல்றோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குனாங்களே, இதுக்குதான். அப்ப நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, கடுமையாக உச்ச நீதிமன்றம் நம்ம போராடுவோம் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக, இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டத்துக்காக. அதே மாரி இங்க நடத்தப்பட்டால், அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய 6,41,00,000 ஓட்டர்ஸ், அதுலயும் நேற்று நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம ஜென்சி 18 வயசுல இருந்து 22, 23 வயசுல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய தலைவருடைய ஃபாலோ பண்றோம். அவங்களுடைய ஓட்டர்ஸ் நம்ம தான் உறுதிப்படுத்தணும். அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம தான் உருவாக்கணும். விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நம்ம உருவாக்கணும். நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். மக்களுடைய எழுச்சி, பெண்களுடைய எழுச்சி, இளைஞர்களுடைய எழுச்சி ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் அது ஓட்டாக மாறணும். அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை அவங்க திமுக சொல்ற மாதிரி நாங்க 70 வருஷம் கட்சி, 50 வருஷம் கட்சி. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். 1971 எம்ஜிஆர் கடுமையா வேலை செஞ்சார் திமுகக்காக. 200 தொகுதி மேல ஜெயிச்சிட்டாங்க. 72 எம்ஜிஆர் வெளியே அமிச்சிட்டாங்க, அப்படியே வெளியே துரத்திட்டாங்க. தொடர்களை யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆருக்கு வெளியே வரும்போது பெரிய படைபலம் கிடையாது. கலைஞர்கிட்ட இருந்தது 1949 அண்ணா உருவாக்கின திமுக, பெரிய கட்டமைப்பு, மிகப்பெரிய பொருளாதார பலம், 200 எம்எல்ஏ, மிகப்பெரிய முதலமைச்சர் கலைஞர். 72 வரும்போது பெரிய கட்டமைப்பு கிடையாது. இப்ப சொல்றாங்களே, இப்ப நம்ம செங்கோட்டையன் எல்லாம் பேசிட்டு இருக்கோமே, அன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆகும்போது 26 வயசு. நம்ம மாதிரி தான் இருக்கீங்களே, 26 வயசுல தான் எம்எல்ஏ ஆனார் அவர். அப்ப 77 எம்ஜிஆர் மிகப்பெரிய ஜெயிக்கிறார். அப்ப அவர் மேல குற்றச்சாட்டு தெரியுமா, எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது, அவர் நடிகர், அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது, நாங்க 1949 கட்சி வந்திருக்கோம். கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க, மக்களை கூப்பிடுங்க, மக்கள் வர மாட்டேங்கிறான். எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பா உருவாக்கி இருக்கார். இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய கட்டமைப்பு மக்கள். எங்ககிட்ட கிளை இருக்கு, ஒன்றிய இருக்கு, ஊராட்சி எல்லாமே இருக்கு. ஆனால் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி கூடிய ஒரு தேர்தலை 2026 நீங்க திமுக பார்க்கும், எல்லா கட்சிகளும் பார்க்கும். அதுதான் நேற்று சொன்னாரு. எலெக்ஷன் அன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் அந்த பூத் லெவல்ல நில்லுங்க, இளைஞர்களா நில்லுங்க. அந்த புரட்சியை நாளைக்கு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா,
இந்த BLO-வை திமுக கிளைக்கழகமும் ஒன்றியம் கைப்பற்றி இருக்கு. இதுதான் உண்மை. அவங்க தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, இதை முடிவு பண்றது இன்னைக்கு திமுக. இது மிகப்பெரிய ஆபத்து. ஒன்றிய அரசு SIR கொண்டு வந்து நம்ம கழுத்து நிற்கிறாங்கன்னா, திமுக இன்னைக்கு திமுகவுடைய கிளைக்கழகமும் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுகவோட ஓட்டு, திமுகவோட அனுதாபிகள் மட்டுமே இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதை எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து 6,41,00,000 மட்டுமல்ல புது வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை. இதுதான் நம்ம நான் பதிவு பண்றேன். இதுல தலைவர் பேசின அந்த 9 நிமிஷம் வீடியோல இதுல என்னென்ன சிக்கல்கள், ஆன்லைன்ல என்னென்ன பிரச்சனை, நம்மளால ஆன்லைன்ல லாகின் பண்ண முடியல, ஒரே போன் நம்பர் இருக்கணுங்கிறாங்க. இந்த சிக்கல்கள் தலைவர் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டார். அதுக்கடுத்து தலைவர் அவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டத்தில் எடுப்பார். ஆனால் நம்மளுடைய பொறுப்புகள், நம்மளுடைய கடமைகள் சோசியல் மீடியால பேசுறதோட நம்ம கூடிய சீக்கிரத்துல பொதுச்செயலாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுவார், நம்மளும் வீடு வீடாக நாம் செல்ல வேண்டும். கிளைக்கழகம் முதல் ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றியம் முதல் வார்டு கவுன்சிலர் முதல் எல்லோரும் நம்மளும் போய் சொல்லணும். அப்பதான் உண்மை வெளியே வரும். இல்லன்னா அவங்க மட்டும்தான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் நம்மளால கொடுக்க முடியாத அளவு கொடுக்கும். கையில கொடுப்பாங்க, நாளைக்கு கொடுக்காம போயிடுவாங்க. ஏன்னா இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு சாதாரண விவசாயிகளுக்கோ ஒரு சாதாரண நெசவு தொழிலாளிகளுக்கோ இதுல இருக்க சிக்கல்கள் தெரியாது. மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த அப்ளிகேஷன்லயே சிக்கல்கள் இருக்கு. சோ இதுக்காக நம்மளோட கட்சி வீட்டு வீடுக்கு நம்ம எப்படி முதல்வர் வேட்பாளர் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கணுமோ அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தை நாம் உடனடியாக உருவாக்கணும். வீடு வீடு செல்லணும், அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டதாங்கிறத பார்க்கணும். பார்த்த பிறகு இதுல கட்சி வித்தியாசமே வேண்டாம். அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எந்த கட்சி வேணா இருக்கட்டும். ஆனால் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? இந்த SIR பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடல, தலைவருடைய ஒரு எண்ணம், ஒரு குறிக்கோள் என்ன? தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் 6,41,00,000 மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும். இதுதான் தலைவருடைய குறிக்கோள். நீங்க திமுகவா அதிமுகவா மிச்ச கட்சின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் எல்லா வாக்காளர்களுக்கும் வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும் என்கிறதை உறுதிப்படுத்துகிறார். இது ஒரு அடிப்படை உரிமை. இது ஒரு அரசியலமைப்புடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். ஆர்டிகல் 326 நம்மளுடைய ரைட்ஸை கொடுக்குது. சுப்ரீம் கோர்ட்ல விவாதம் நடந்துட்டு இருக்கும் போது இது ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லும் போது இல்ல இது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லன்னு சொன்னாங்க. இல்ல, இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எப்படி? ஆர்டிகல் 326 சொல்லுது நமக்கு இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். 18 வயது நிரம்பியவர்கள் ஓட்டு போட முடியும். அப்படி ஓட்டு போட்டாதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 19(1)(a ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். உங்களால் பேசவும் நீங்கள் ஒரு தலைவரை உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அப்ப நம்மளுடைய அரசியலமைப்போட அதிகாரம் கொடுக்கறதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்மளால காப்பாற்ற முடியும். தோழர்களே, இதுல கூட சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 4 நாள் தான், இன்னும் அடுத்த மாசம் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம கோர்ட்டுக்கு போலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவராக இளைஞர்கள், ஜென்சி, இங்க இருக்கக்கூடிய மக்கள்கள், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் நம்ம ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போய் ஆகணும். அதுல வெரிஃபை பண்ணி 6,41,00,000 பிளஸ் இருக்க புதிய வாக்காளர்களும் நாம் இந்த வாக்காளர் அட்டையை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பொறுப்பை செய்வோம். இந்த பொறுப்பை செஞ்சிட்டாலே தலைவர் அவர்கள் இயற்கையாகவே முதலமைச்சர் ஆயிடுவார். இதை நாம் உறுதிப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.